அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்னதான் விழுந்து படித்தாலும் முக்கியமான ஒன்றை சரியான நேரத்தில் பண்ணலன்னா படித்தது எல்லாம் பாழாயிடும். அதுதான் ரிவிஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏன் ரிவிஷன் பண்ணணும், எப்படி ரிவிஷன் பண்ணணுன்றதை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் வழியே இல்லை. முறையாக உள்ளே போகும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு அருவாயை எடுத்து அங்கே இருக்கிற முற்செடிகள் எல்லாத்தையுமே வெட்டி ஒரு பாதையை உருவாக்க வேண்டியது இருக்குது. ஆனால் 2வது முறை போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 3வது முறை போகும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திரும்ப அந்த பாதையில் நடக்கும்போது ஒரு பாதை, நல்ல பாதை ஒன்று உருவாகுது. அந்த பாதையில் குறைஞ்சது அடுத்த 1 மாதத்துக்காவது புல் பூண்டு எதுவுமே முளைக்காது. அதுபோல தான் நம்ம முறை ஒரு தகவலை படிக்கும்போதோ அல்லது மனப்பாடம் பண்ணும்போதோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த தகவல் நம்மளுடைய மூளை செல்களுக்கு ஒரு அன்ஃபமிலியர் டேட்டா, ஒரு புதிய தகவல். ஆனால் அந்த தகவலையே திரும்ப நம்ம படிக்கும்போது அந்த டேட்டா நம்மளுடைய மூளை செல்களுக்கு ஒரு ஃபமிலியர் டேட்டாவாக மாறுது. நம்ம மூளையில் ஒரு அழுத்தமான ஒரு எண்ணத்தை உருவாக்குது. ஸோ நம்ம திரும்ப படிக்கும்போது நம்ம படிக்கிற விஷயம் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. ஆனால் அதே காட்டில் அந்த பாதையில் சில நாட்களுக்கு யாருமே பயணிக்கலைன்னா அந்த பாதையில் எப்படி முற்பூண்டுகள் திரும்ப வளர்ந்துருமோ, அந்த பாதை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருமோ, அதே போல் நம்ம படித்த ஒரு தகவலை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்தாத போது என்ன ஆகுதுன்னா அந்த தகவல் மறந்து போயிடும். போன வீடியோவில் நம்மளால் எவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொன்னேன். அதே சமயத்தில் நம்ம மூளைக்கு மறதின்ற ஒரு பலவீனமும் இருக்குது. நம்ம இதை பலவீனம் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இந்த மறதின்றது சில சமயங்களில் பலமாகவும் கூட இருக்குது. எபின்கஸ் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம படித்தது 1 மணி நேரத்துக்குள்ளேயே 56% மறந்துடும், 24 மணி நேரத்துக்குள்ளே 82% மறந்துடும். அப்படின்னா நம்ம படித்ததை நம்ம ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணலன்னா ஒரு நாள் முடிவில் எஞ்சிருக்கிற தகவல் எவ்வளோன்னா வெறும் 18% தான். ஸோ நம்ம படித்ததை 1 மணி நேரத்துக்குள்ளே ரிவிஷன் பண்ணிட்டோம்னா மறக்க வேண்டிய அந்த 56% மறக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். 24 மணி நேரத்துக்குள்ளே ரிவிஷன் பண்ணிட்டோன்னா அந்த மறக்கக்கூடிய 82% மறக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தடாலஜி இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரிவிஷன் பண்ணுறது நமக்கு ஒரு கைவந்த கலையாக மாறிடும். அது என்னதுன்னா, நம்ம என்ன படித்தாலும் அது 1 மணி நேரத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டோன்னா அது அடுத்த ஒரு நாளைக்கு மறக்காது. ஒரு நாளைக்கு பிறகு செகண்ட் ரிவிஷன் பண்ணிட்டோன்னா அது அடுத்த 1 வாரத்துக்கு மறக்காது. 1 வாரத்துக்கு பிறகு தேர்ட் ரிவிஷன் பண்ணிட்டோன்னா அது அடுத்த 1 மாதத்துக்கு மறக்காது. 1 மாதத்துக்கு பிறகு நம்ம 4th ரிவிஷன் பண்ணிட்டோன்னா அது அடுத்த 3 மாதத்துக்கு மறக்காது. 3 மாதத்துக்கு பிறகு நம்ம 5th ரிவிஷன் பண்ணோன்னா அது அடுத்த 6 மாதத்துக்கு மறக்காது. அதனால தான் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச பிறகும் லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அவங்க என்ன நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு சம்மரைஸ் பண்ணுவாங்க. அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிங்க அப்படின்னு பெரியவங்க சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஸோ இந்த முறைப்படி தான் நமக்கு வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் எல்லாமே நடக்குது. இது ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடாலஜி. நம்ம அரை மணி நேரம் பார்க்குற டிவி ப்ரோக்ராமில் ஒரு விளம்பரத்தை கிட்டத்தட்ட 4 முறை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இதில் அட்வர்டைசர் யூஸ் பண்ணுற யுக்தி என்னதுன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு விளம்பரத்தை திரும்ப பார்க்கும்போது அது நம்ம மனசில் போய் ஆழமாக பதிஞ்சிடுன்றது தான். ஸோ திரும்ப படிக்கிற யுக்தியை நாமும் பயன்படுத்துவோம், படித்ததை மறக்காமல் இருப்போம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா முதல் வீடியோ அப்லோட் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 120 சப்ஸ்கிரைபர்ஸ், 420 வியூஸ். இது உங்களால் தான் நடந்துச்சு. நீங்கள் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அப்போவே இந்த மனோஜ் கேலிபர் என்ற ஃபேமிலிக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க. உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளுடைய சேனலும் க்ரோத் ஆகும். ஸோ கண்டினியூ டு சப்போர்ட் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.